நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே. இப்படியே தான் ஆடணும். இதே உற்சாகம் இருக்கணும். முகத்துல அந்த உணர்வுகள் தோணணும். அஸ்வின் பேர் வச்சிருக்கிறவங்க எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, ரைட்? நான் உன்னை பிடிச்சிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை கீழே விழவிட்டு. ஸ்ருதி, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? சரி அஸ்வின், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க கூட சேர்ந்து நீங்க ஆடுறதுக்கு ரெடியா? ஆமாங்க, உங்க 2 பேர் ஜோடி படுத்தம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல, நான் டான்ஸ் ஆட மாட்டேன். முதல்லயே சொன்னேன்ல, நான் இவ கூட எல்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன்னு. எனக்கு மட்டும் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட இஷ்டம்னு சொன்னா நீங்க வாங்க கிரிஷ், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். One, two, three, four. சரி, இப்ப நீங்க எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இப்ப அடுத்த பாட்டுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும் இல்லையா? பாட்டி, பசங்க டான்ஸ் ஆடிட்டாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும். மாப்பிள்ளையோட பாட்டியும் பொண்ணோட பாட்டியும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும்ல. இப்ப அப்பதானே வரவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஆனா எங்களோட பாட்டி பொண்ணு வீட்டுல வேற பெரியவங்க யாருமே கிடையாதா? அத்தை இருக்காங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க. நான் அஜயோட பாட்டி பேசுறேன். ஏன் குரல் கேட்கலையா? அட கிருஷ்ணா, நீங்களா? வணக்கங்க. வணக்கம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏதோ அம்மன் அருள்ல நல்லா இருக்கும். உங்களை எங்க வீட்டுக்கு வர சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னையா? மறுபடியும் எங்க பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பசங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, எங்க மாஸ்டர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 வீட்லயும் இருக்கிற பெரியவங்க ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடணுமா. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து. என்ன என்ன சொன்னீங்க இப்போ? நானா? இந்த விஷயத்துல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. உங்க பொண்ணுங்க சுருதியும் பிரியாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது அவங்க அத்தை நீங்க ஆட முடியாதா? இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க விரும்பல. நானும் நிறைய டான்ஸ் எல்லாம் கத்திருக்கேன். கதக் பரீட்சை எல்லாம் எழுதி இருக்கேன்.
வேணும்னா நான் வரும்போது என்னுடைய சலங்கை எடுத்துட்டு வரேன். அட உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். ஆ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் 20 வருஷமா கதைக்கு கத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொன்னா இப்பவே வந்துருங்க. இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. சரிங்க சரிங்க. நான் வச்சிடுறேங்க. நிச்சயமா வரேன். ஆ வர்றாங்களாம். நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட டான்ஸ் ஆடிட்டு வரேன். சரியா? அந்த அஸ்வினோட குடும்பத்துக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் இல்லையா? இந்த மதுமதியோட திறமைய வெளிப்படுத்தணும். இங்க பாருமா அஞ்சலி, மதுபானம் மேடத்துக்கிட்ட சொல்லி ஜுகல்பந்தி டான்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் என் பேரன் அஜயோட கல்யாணம். எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த தெரியப்படுத்த போறேன். இந்த பாட்டியோட திறமை தெரியணும்ல. கலக்கிட்டீங்க பாட்டி. கொஞ்சம் பார்த்து கிரிஷ், டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம போய் கதவுல இடிச்சிட போறோம். டோன்ட் வரி ஸ்ருதி, அப்படிலாம் பொண்ணு ஆகாது. நான் பெரிய டான்சர் ஆக விரும்புறேன். அதுக்கப்புறமா பெல் அடிக்குமா? கிரிஷ், யாரோ பெல் அடிக்கிறாங்க பாருங்க. ஆஹா, யாருப்பா கிருஷ்ணா நீ? எனக்கு ஒன்னு அடையாளம் தெரியும். வாங்க அத்தை. தட்ஸ் ரைட். ஹாய், உங்களுக்கு பரோட்டா தான். என்னது இது? பரோட்டா எங்க இருந்து வந்தது? பரோட்டாவையே இழுக்கிறீங்க. அது பாராட்டு. இவங்க தான் என்னோட அத்தை. ஊ, ஆமா ஸ்ருதி, யார் இந்த பையன் கிருஷ்ணா? ஓ see, அவங்க என் பேரை கரெக்டா சொல்றாங்க. அத்தை, இவரோட பேரு கிருஷ்ணகுமார். அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது. கிருஷ்ணரோட பேரை வச்சுக்கிட்டு இப்படி தமாஷெல்லாம் பண்ண கூடாது. சரியா? தமாஷ் பண்றனா? ஐயோ அத்தை, உண்மையிலேயே இவர் பேரு கிருஷ்ணகுமார் தான். உங்ககிட்ட நான் போன்லயே சொல்லிருக்கேன்ல, ஊர்ல இருந்து வந்திருக்கிற அஜியோட கசின் இவரு. அட கிருஷ்ணா, இதான் விஷயமா? புரிஞ்சுதுப்பா. இதுதான் உன்னோட பேரா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப புனிதமான பேர் உன்னோடது. நீ நல்லா இருக்கணும்ப்பா, எப்பவுமே நல்லா இருக்கணும். இப்பவும் நல்லா தானே இருக்கேன். ஆனா எப்பவும் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு நாள். அடடா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் அவசகனமா பேசக்கூடாது. நீண்ட ஆயுளோட நீ எப்பவுமே நல்லா இரு. நல்லாவே இரு. நான் முதல்லயே சொன்னேன்ல, என்னோட அத்தைக்கு உங்களை நிச்சயமா ரொம்ப பிடிக்கும்னு. உள்ள வாங்க அத்தை. வாங்க போலாம். அத்தை likes me. அத்தை likes me. Krishna, you're so great. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 1 2 3 4 5 6 7 8. டக்கு டக்குன்னு ரெண்டு பேரும் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8. நாம இப்போ இப்படி 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 செஞ்சீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க? பாத்தீங்களாக்கா, அத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ருதி, எங்க பாட்டி ஒண்ணு குறைச்சவங்க இல்ல. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் டான்ஸ். உங்க டான்ஸை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. புரிஞ்சுதா? இத பாருங்க மாஸ்டர் அம்மா, நீங்க ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்கல்ல, இதுல கொஞ்சம் கதக்கையும் கலந்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க ரொம்ப நல்லா ஸ்டெப் போடுறீங்க. ஆனா இப்ப நான் ஒரு ஸ்டெப் போட்டேன் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஸ்டெப். நீங்க ஒரு ஸ்டெப் போட்டீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அருமையா இருந்தது. ஆமாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? ஓஹோ, இப்போ அங்க கரளையே நடக்க போகுது. அது அப்படி சொல்ல மாட்டாங்க, ரகலன்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி, என் ஹார்ட்ல இருக்கிற விஷயத்த நீங்க மட்டும் தான் டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? என்னது?
ஓ காய்ஸ் டோன்ட் வரி ஓகே, இப்பவே போய் நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு வரேன். தண்டனை கொடுக்க வேண்டாம், சமாதானப்படுத்தணும். Yeah, right, that's it. சமாதானம். போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். Don't worry. எல்லாருமே சூப்பர் கிளவிங்க. இப்படி என்ன சொன்ன? நீங்க உண்மையிலேயே சூப்பர் கிளவிங்க, அதனாலதான் சொன்னேன். கிழவிங்கன்னு சொல்லக்கூடாது, கலக்குறீங்கன்னு சொல்லணும். சாரி நீங்க ரொம்ப நல்லா கலக்கறீங்க. வெரி நைஸ் கலக்கிங். ஐயோ கிரிஷ், நீங்க உண்மையிலேயே கிழவிதான். இங்க பாருங்க, உங்களோட ஐடியாவோட மதுமதியோட ஐடியாவையும் சேர்த்தீங்கன்னு வைங்க, அந்த ஆட்டம் அப்படியே களக்கட்டும் போங்க. நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்க என்னோட கதக் டேலண்ட முழுமையா பார்க்கவே இல்ல. இங்க பாருங்க பாட்டி, இங்க பாருங்க அத்தை, டான்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கறது ஏன் வேலை, உங்க வேலை இல்ல. மது, இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு வேற போகணும். அவங்களுக்கும் நியூ இயருக்கு டான்ஸ்லாம் சொல்லி தரணும்ல. ஆ சரி, நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப நாளைக்கு வந்து எல்லா ஸ்டெப்ஸும் சொல்லி தரேன். நீங்க ரெடியா இருக்கணும், சரியா? தை நான் சொன்னதெல்லாம் உண்மைதான ஸ்ருதியை நம்ப வைக்கணும். ஆனா எப்படி நம்ப வைக்கிறது? இப்போ உங்க உடம்பு எப்படிங்க இருக்கு? முன்ன விட ரொம்ப பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே டீ குடிக்கிறதுக்கு வாங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம வீட்டுக்கு ஸ்ருதி பிரியாவோட அத்தை வந்திருக்காங்க. அவங்க இல்ல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா ரிலாக்ஸா இருக்கும். சரிங்க, அப்ப நான் கீழே போறேன். உங்களால முடியும் தோணுச்சுன்னா கீழே வாங்க. ஆமாங்க, நாளைக்கு ராத்திரி 11 மணி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க, நான் கீழே போறேன். சரி. சின்னா, டீ குடிக்க கீழே இறங்கி வா. கிருஷ்ணா, நான் உண்மையை சொல்றேங்க. அந்த டான்ஸ் டீச்சர் மதுபாலா முன்னால வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது சொர்க்கத்துல இருக்கிற என் மாமியார் ஞாபகம் தான் எனக்கு வருது. எனக்கும் அப்படிதான். இன்னொரு விஷயம், she is very strange னா. வார்த்தைக்கு வார்த்தை அவங்க அந்த முட்டாள் சரியில்லை, இந்த முட்டாள் சரியில்லைன்னு சொல்றாங்க. நீங்களே ஒரு விஷயம் சொல்லுங்க, முட்டாள் செய்யறது எப்படின்னு தெரிஞ்சா நாம ஏன் அவங்க கிட்ட கத்துக்க போறோம்? இங்க பாருங்க கிரிஷ், அத முட்டாள்னு சொல்லக்கூடாது, முத்திரன்னு சொல்லணும். ஓகே. ஹேய், அப்புறம் ஸ்ருதி, அது என்ன டான்ஸ் ஸ்டெப்? 1 2 3 4 இல்லனா 4 3 2 1 எது? நான் இப்ப உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே. வாவ் ஸ்ருதி, நான் உண்மையை சொல்றேன். உங்க டான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் டெட் பாடிஸ் எழுந்திருச்சு டான்ஸ் ஆடிடும்.
என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும். நாளைக்கு நியூ இயர் இல்லையா? என்ன பிளான்ஸ் பண்ணிருக்கீங்க? கம் ஆன் டெல் மீ. ஓ எஸ், நியூ இயர் ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர்ல என்ன படிச்சேன்னா, இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜி செக்ஷன்ல எழுதிருந்தாங்க, நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு, அதாவது நியூ இயர் யூ அன்னைக்கு நீங்க யாரோட முகத்தை பாப்பீங்களோ லைஃப் லாங் அவங்களோட தான் நீங்க சேர்ந்திருப்பீங்களா? அது எல்லாருமே பண்றது தானே. எல்லா வருஷமும் 12 மணிக்கு நான் அவரை தான் பார்ப்பேன். யூ சோ கியூட் கா. எல்லா வருஷமும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு வாட்டி பார்த்தாலே. ஆனா இப்ப அஞ்சலி ஒரு வருஷம் பார்த்தானா ஒரு ஜென்மம் மட்டும் தானே சேர்ந்து இருப்பாங்க. ஆனா நம்ம அஞ்சலி மாப்பிள்ளை கூட சேர்ந்து 7 ஜென்மமும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு. என்னம்மா அஞ்சலி, அப்படித்தானே? என்ன ஜெய், நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு நீ பிரியாணியோட மூஞ்சி பார்க்க போறல, அப்படின்னா அவங்கள வெளியில கூட்டிட்டு போ, டின்னர் சாப்பிடுங்க. இல்ல 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 இல்ல. அதெல்லாம் முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணு மாப்பிள்ளைய அடிக்கடி சந்திச்சுக்கிட்டா, அதுவும் இவ்வளவு லேட்டானா முடியாது. சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி சந்திக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது. ஆனா அத்தை, பாட்டிமா, அஜயும் அக்காவும் தான் இப்பெல்லாம் மீட் பண்றதே கிடையாதுல்ல, அதனால 12 மணிக்கு மீட் பண்ணட்டும். போதும், இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். அம்மா ஸ்ருதி, வாமா வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க. அக்கா, 12 மணிக்கு உன்னால மாமா முகத்தை பார்க்க முடியாது. அப்புறம் யார் முகத்தை பார்க்க போறேன்? உண்மையை சொல்லணும்னா யார் முகம் தெரியுதோ தெரியலையோ, அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிற அந்த கவர்னர் முகம் மட்டும் வரவே கூடாது. ஸ்ருதி, சாரி, உங்க பெரியவர் முகத்தை பார்க்க கூடாது. சரி சரி, வா போலாம். ரொம்ப பயமா இருக்கு. இந்த வருஷத்தோட கடைசி நிமிஷங்கள்ல அந்த கவர்னர் முகத்தை மட்டும் நான் பார்த்தேன்னா அப்புறம் அடுத்த வருஷமும் உருப்படாம போயிடும். வருஷம் பூரா என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் வாட்டன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அம்மா எனக்கு துணையா இருங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக செய்ய போகிறேன். நாளைக்கு 12 மணிக்கு நான் உங்கள் முகத்தை தான் பார்க்கணும். நான் கண்ணு மூடின உடனே உன்னோட முகம் தான் எனக்கு தெரிய போகுது. நான் நிச்சயமா ஓ முன்னாடி வரமாட்டேன். ஆனா என்னோட ஃபீலிங் என்னன்னா, நாளைக்கு சரியா 12 மணிக்கு என் முன்னாடி நீ வந்து நிக்க போற. நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது. அம்மா ஸ்ருதி, பிரியா, 2 பேரும் சீக்கிரம் வாங்க. நான் உங்க முன்னாடி வருவேனா? நீங்க கனவு காணாதீங்கன்னு. கனவெல்லாம் காணல, ஆனா நீ வருவேன்னு தோணுது. அதனால நாளைக்கு இது நடக்கவே கூடாது. நீ என் முன்னாடி வராத. நீ எப்பவுமே ஏதாவது ஒரு கூஃப பண்ணிக்கிட்டே இருப்ப. என்ன? உன்னை மீட் பண்ணதுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ராங்கான டைம்ல ராங்கான இடத்துக்கு வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு எப்படியாவது என் முன்னாடி வந்து என்னோட நெக்ஸ்ட் இயரை கெடுக்க போற. போதும், நிறுத்துங்க. அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் சுத்தி வளைச்சு உங்க முன்னாடி வந்து நிப்பேனா? அதுவும் நான். அத நாளைக்கு பார்க்கலாம். பட் ஹானஸ்ட்லி, நீ என்ன பார்க்கலன்னா தான் நல்லது. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்க முன்னாடி வர மாட்டேன். நாளைக்கு நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க நானும் பாக்குறேன்.